ஒரு கோயில் நினைவில் மச்சம் ஒன்று செய்கிறாங்க, அதை செய்கிறோம். இந்த கோண்டாவில் நினைவில் பகுதிக்கு இந்த கோயிலாக செய்கிறோம். அப்போ சில பேர் அதை வேடிக்கையாகவும் ஒரு விருந்த வாரி செய்து கொண்டு தெரியும். சில பேர் தம்பித்தான் படிக்கிறீங்க எப்போ ஒரு நாளும் செய்யலாமா? நாங்கள் உங்களை நினைச்ச பாட்டில் நாளைக்கு நாள் செய்யலாம். நாளைக்கு அந்த முறையிலையும் செய்யலாம். நாளைக்கு வந்து செய்யலாம், செய்து கொள்ளலாம் ஐயா. இப்போ நான் நாளைக்கு நான் இந்த மரதரம் புறண்டை சனி ஞாயிறு திங்கள் புதன் காரியஸ் வெல்கம். இந்த ஜப்னா பாய்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிமேல் பகுதியில் அனுப்பிக்கிறோம். அது முன்னு என்ன கோயில்னா சிவகாமி அம்மன் கோயில், சிவகாமி சுந்தரி அம்மன் கோயிலுக்கு பின்பு இதுதான் பெண்ணுக்கு என்ன கோயில்னா இது பத்திராவளி கோயில். பத்திராவளி கோயில் பைரவர் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து கோயில். இங்க பாத்தீங்கன்னா முந்தி ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா இறைவனுக்கு மாமிசங்க வச்சு படைச்சு உண்ற பழக்கம் இருந்தது. அது இப்ப பாத்தீங்கன்னா நவீன காலத்திலையும் அதுக்குரிய மரபு இப்ப பேணப்பட்டு வருகின்றது. அது பாத்தீங்கன்னா இனிவில் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கோயில் தான். என்ன மாதிரி பூசை வச்சு செய்யணும்னா இது இந்த ஒவ்வொரு நேர்த்தியை பொறுத்தது கல்யாண வீட்டு நேர்த்தி, மற்றது வெயிலாது இப்ப ஒரு ஆள் வெயிலாண்டா அந்த அதுக்காண்டி செய்யற நேர்த்தியா, அதையாவே யோசிச்ச நேர்த்தியா, வெளிநாடு போகணும் அது அப்படி ஒரு நேர்த்திக்காணி. அப்ப நாங்க பூசையா செய்யறோம்ல என்ன மாதிரி செய்யறோம் இங்க இல்ல அப்படி புதுசா செய்யறது. நீங்க மழை பறவை சும்மா நார்மலா தேவையான பாடி செஞ்சாலே ஓகே. எப்போ ஒரு நாளுமா அப்போ நடக்கிறது இல்ல. இது அதே யோசிக்கிறார் போடாக யோசிக்கிறார் டேட். அப்போ நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிறு நாங்கள் செய்யலாம்னா நாங்களே செய்யலாமா? செய்யலாம். கிழமையில எந்த நாளும் செய்யலாம், எந்த நாளுமே செய்யலாம். எந்த நாளும் பூசையில் ஆக்குறதுன்னா அந்த முறை அது வைரர் கோயிலுக்கு தான் பூசை வந்து ஐயா பராசேர கோயில் ஐயா அவர் வந்து பூசை செய்கிறவர். இது வந்து இப்போ இந்த இடத்துல எப்படி பூசை செய்யாட்டி என்ன மாதிரி வருத்தங்கள் துன்பங்கள் வருமானா சில வேலைகள் இருக்கு. ஏனண்டா இங்க 5 வருஷமா கும்பாசம் நடக்கையில அந்த 5 வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் அசம்பாவிதங்கள் நடந்தது. அப்படி இங்க எல்லாரும் தீவிரமா இருக்காங்க. அதனால சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்க. சரி, நன்றி. நீங்களா அன்னைக்கு இந்த கோயில் பூச்சி ஆகினீங்க? நான் செய்ய சொந்தக்காரர். அப்ப நான் இதெல்லாம் பார்த்து பல நாங்களே பூச்சி சொந்தக்காரரை கொண்டு வந்து பூச்சி செய்யலாம் அப்படின்னு செய்யலாமா? இல்ல, இது நடவர ஒரு வந்து நாங்களே செய்யலாம். இப்ப நீங்க பார்த்து இதண்டு இப்ப நீங்க பார்த்து பழகிட்டீங்கன்னா நீங்களே செய்யலாம், நாங்களே செய்யலாம். சரி, நன்றி அண்ணா. ஓகே, நன்றி. தேவரம் வந்து வாடி தேவரம்
இந்த பேர் ஞானேஸ்வரன். ஞானேஸ்வரன் நீங்க இங்க இருந்தானா? இனிவில்ல. என்ன இடம் கோயில் இனிவு? இது சுவாமி அம்மா கோயில் ஐயனார் அங்கால பத்திரகாளி கோயில். இந்த கோயிலுக்குன்னு நிர்வாகங்கள் இருக்கோ இல்லாட்டி? நிர்வாகத்தோட நடக்கும். நிர்வாகத்தோட நிர்வாகம் அதுதான் பெரிய நிர்வாகம். உங்களோட காலத்துல இருந்து இப்ப காலம் மட்டும் இந்த கோயில் எப்படி மாமிசங்க வச்சு படைகள் நடக்குது. அந்த காலம் தான் இந்திய காலத்துல இருந்து இப்படி இந்த ஆலயத்துல இப்படி இந்த பூசை செய்யாட்டி என்னமா துன்பங்கள் வருத்தங்கள் வந்திருக்கா இருக்கும். அப்ப குற்ற தங்கண்ட குறவற்றங்களை நிக்கிறதுக்காண்டி தான் இங்க வந்து செய்யணுமா? இது என்னமா வெளிநாட்டாக்கள் செய்யணுமா இல்ல வெளிநாட்டாக்கள் பாடுறது இயற்கையாக்கள் செயல விரும்பாது. விரும்புறீங்களா? எப்ப ஒரு நாளும் செய்யலாமா? நான் உங்களை நினைச்ச பாட்டுல நாளைக்கு நாளைக்கு அந்த முறையிலையும் செய்யலாம். நாளைக்கு வந்து செய்யறா செய்து கொள்ளலாம் ஐயா. இப்ப நான் நாளைக்கு நான் இந்த மர வர போறேன்னா சனி ஞாயிறு திங்கள் புதன். சனி ஞாயிறு திங்கள் புதன் மற்ற 3 நாள் கழிக்கலாம். வெள்ளி வியாழன் இன்னொரு நாள் வரும் கழிச்சிருக்கேன். சரி இல்லையா? அப்ப இதுங்க ஐயா. அப்ப நாளைக்கு திங்கட்கிழமை நாளை சனி ஞாயிறு திங்கள் சனி இல்லை சனி ஞாயிறு இருக்கு திங்களும் இருக்கு செய்யலாம். புதன் அந்த 4 நாள் என்னமா இங்க நாங்கள் எவ்வளவு பங்கெல்லாம் கொண்டு வரணும்? நீங்கள் கொண்டாடவே எவ்வளவு செலவழிக்கலாம்? நீங்கள் ஒரு 1000 ரூபாய் போட்டாலும் சரி 1,00,000 ரூபாய் போட்டாலும் 2,00,000 தெய்வத்துக்கு பொங்கி ஆக்களுக்கு கொடுக்கறது ஒரு கடமை இருக்கு. இப்படி செய்யணுமா? பொங்கி கொடுக்கறதுக்கு பொங்கி ஆக்களுக்கு கொடுத்துட்டு போறோம். ஆக்களுக்கு கொடுக்கணும். சொந்த அந்த ஆலயத்தை சுத்தி இருக்கிற ஆக்கள் எல்லாரும் கேட்டு இல்லை அதுல வாராக்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் கொண்டு போகணும். இப்ப இந்த மரவைய இந்த இடத்துல இந்த ஆலயத்துல மட்டும் நடக்குதா? இந்த எப்படி மாமிச மறைவனுக்கு படைக்கிறது இதெல்லாம் இருக்கு. இந்த ஆலயத்துல மட்டும் யாழ்ப்பாணத்துல இங்க மட்டும்தானே இல்லாட்டி வேற இடத்தையும் இருக்குது. கனடால இதுக்கு பேர் ஐயா வேள்வின்னு சொல்றது. அது அங்க அது பெரிய அது பெரிய ஆலயம் இல்ல. இது இந்த கடற்கரை இது இந்த ஆலயத்தோட சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுலயும் ஆலயம். நன்றி ஐயா. சரி. இல்ல நீங்க வச்சிட்டு போங்க. நான் நம்ம வரல அவன் என்ன நினைக்கிறாங்க? நான் தெரியுமா எடுத்து வச்சிருங்களே போடா
தம்பி எத்தனை படிக்கிறீங்க? 8ஆம் ஆண்டு. என்ன இது பள்ளிக்கூடம்? வெக்கப்படுற கொஞ்ச நேரம் நிற்கிறாயில்லை. இந்த பின்னுக்கு இந்த ஆலயத்துல எனக்கு மாமிசம் வச்சு படைக்கணும். அது எந்த காலத்துல, அந்த முந்தைய காலத்துல இருந்து அது 3 சந்ததி. 3 சந்ததியா? 3 சந்ததியா? 3 சந்ததி. நாங்கள் அதை 100 வருஷம் நாங்கள் எங்களுக்கு ரைட். அதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூசை செய்யாட்டி இந்த வருத்தங்களை தின்னுவாங்க. அது மரம் ஒன்று கேட்டோம். ஜனம் ஆக்க எரிய போகுது. என்ன உணர்வு அதுக்கு தத்துவ ரீதியாக நம்பிக்கை அடிப்படையில் ஞானம் உண்மை இல்லாத உண்மை இருக்குதானே? உண்மை இருக்கு. பெரிய பெரிய அநேகமாக மச்சம் சாப்பிடாத கூட கருக்கால் சாங்க அப்படியானது வந்து அந்தண்டைக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டு போறாங்க. அந்த மஞ்சள் படைச்சு போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு மட்டாலும் கொடுத்து போகிறோம். கொஞ்சம் சாப்பிட்டு போறாங்க. இதுதான் சாப்பிட்டாரு. நாங்கள் கண்டாத பார்த்தோம். அதுக்குள்ள புண்ணிசாமியார் விட்டுருந்தாரு. அவர் வந்து காடு எல்லாம் முளைச்சு அப்போ இரவு வைக்கணும். சமைக்கிற வைக்கிட்டு காணங்க சாப்பிட்டு குடி கொடுத்துட்டு போவாங்க. கதையில் இருக்கும் ஐயா. கதையில் எங்கிட்ட இருக்காது. இந்த கோயில் அண்ணன் இருந்தது. 3க்கும் தொடர் கொண்டு கதை ஒன்று கதை இருக்கு. அதெல்லாம் அங்கே மச்சன் சாமிக்கு இந்த படைக்கு தான் போகும். இந்த முறையெல்லாம் அங்கே ஒரு பெரிய முறையில் இருக்கும். ஏனண்டா முதலும் வச்சு செய்தது இன்றைக்கு திருப்பியும் பாருங்க, திருப்பியும் படையில் நடக்குது. அங்கால ஒவ்வொரு நாளும் இதோட இந்த ஞாயிற்றுக்கிழமை 10 பேர் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நம்பிட்டு அங்கே இருந்து கருத்துறை இருந்து ஊடாக்கள் காப்பை வந்து படைச்சி சாப்பிட்டு போகும். கருத்துறையில இருந்து குழம்புல இருந்து சின்ன கோயில்லாம் நல்ல நம்பிக்கையா இங்க வச்சு படைச்சு நம்பிக்கை கிடைக்குமா ஐயா? அனுபவிச்சா சொல்லிதான் உங்களுக்கு தெரியும். நாங்களும் அதை உண்மைண்டு ஏற்றுக்கணும். அந்த வேம்புக்கு இந்த ஐயாக்கள்ல வேம்புல இது தரைக்க விஷயம் உண்டு. மரம் தரைக்கவே அந்த சில பட்டை வேப்பம் பட்டை வேம்பாசி விசா காட்டு இந்த காட்டு நம்ம ஒன்றுக்கும் அசை. ஆமாம். அதெல்லாம் அதே எந்த கோயில் சின்ன கோயில மட்டும்தான் செய்யணும், இந்த பெரிய கோயில செய்யல முன்னோக்கு. அது மைக்கம் அந்த பக்கம் தான் வைக்கிறது. அந்த கோயிலுக்கு அது என்ன கோயில்? அது பத்திராலயம். இந்த கோயில் பத்திராலயம்னா அந்த காலத்துல இருந்து ஒரு கோயில் இல்லை மைக்கம் ஒன்று செய்யறாங்க. அதை செய்யறாங்க. இந்த கோண்டாவில் பகுதிக்கு இந்த கோயிலாம் செய்யறாங்க. அப்ப சில பேர் அதை வேடிக்கையாகவும் ஒரு விருந்த வாரி செய்து கொண்டு தெரியும். சில பேர் இந்த வினோதமா மடை வினோதமா எங்கட படிகள் மட்டும் இல்லாம தண்ணி மட்டிச்சு அதை தண்ணி போடுங்களா அடிக்கலாமா? சில பேர் பக்தி பூர்வம் வந்து செய்யலாம். பொண்ணு சாப்பிடா செய்யல கொடுத்துட்டு போயிடும். சில பேர் இது கம்பெனி செய்யலாம். காரில் கொண்டு வந்து பெரிய தெரியாது பார்த்தா காட்டிக்கணும். ஒரு கஷ்டப்பட்ட ஆளுக்கு அது கொடுத்தா அப்படி கொடுத்து போகுது. இது நாங்க எப்பவும் செய்யலாம். என்ன மாதிரி நாங்க புக்கிங் செய்யணும்? புக்கிங் பண்ணா எந்த நேரமும் செய்யலாமா? திருவிழா திருவிழா இந்த திருவிழாண்டு அதுக்கு பார்க்காதான் செய்யலாம். இந்த திருவிழா இருந்து செய்யப்படாதுன்னு கேட்டாங்க. யாரும் செய்து படம் நல்ல பணக்காரன் நல்ல வேலையும் செய்வானோ. எல்லா இனமும் எல்லா இனமும் வந்து செய்யலாம். களி வந்துட்டு சாப்பிடுவோம். ஊரை கொடுத்தா சாப்பிடுறோம் கேட்ட கடைசியாக சாப்பிடப்படான்னு கேட்டாங்க. அப்படியும் இல்லை. அப்படி வந்து செய்தா எல்லாரும் போட்டி சாப்பிடணும். இல்லாம நல்ல ஜனம் நிக்குது ஐயா. என்னன்னா அடுத்தது இதே சாப்பிட்டா ஒரு இனம் வந்து நிற்கும் சாப்பாடு கஷ்டம் கொண்ட அடிப்படையில் ஒரு பொழுதும் போகும். இப்போ எனக்கு எல்லாம் முன்னாடி இல்லை பிள்ளைங்க ஒரு பிள்ளை இருக்கிறார். சமைக்க காய் இருந்தாலும் சமைக்கிறார். இதில் இருந்தால் கொஞ்சம் ஒரு மணி நேரம் மத்தியாங்க அனுபவம் மத்தியானம் அதில் இருக்கிறார்கள் 3-4 பேர் அதை பஞ்சாதி இல்லாத ஐயா. இந்த இடம் தானே
என்ன பேர் ஐயாண்டு ஐயாண்ட பேர் என்ன ஆறுமுக அது எதுனா சுத்த காவாதிகளும் அங்கேயும் தண்ணி இருக்கு. சரி நன்றி போட்டு வேட்டா உதாசீனங்கள் கூட போய் போட்டு வேட்டா எல்லாரும் கிட்ட போய் பயத்தில் வைக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு.